தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. திருச்சியில் அவருடைய விமானம் தரையிறங்கி இருக்கிறது. திருச்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக, சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக, திருச்சி சர்வதேச விமான நிலையத்துடைய இந்த முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் திருச்சிக்கு வந்தடைந்திருக்கிறார். செய்தியாளர் தினேஷ் கூடுதல் விவரத்தோடு காத்திருக்கிறார். தினேஷ், வணக்கம். பிரதமருடைய விமானம் எத்தனை மணிக்கு தரையிறங்கியது? பிரதமரை வரவேற்க யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? வணக்கம். அதாவது திருச்சி சர்வதேச விமான நிலையத்தினுடைய புதிய முனையம் மற்றும் பாரதிதாசனுடைய பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கும் பட்டமளிப்பு விழா, இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக திருச்சி தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்துள்ளார். தற்பொழுது இந்த பாரத பிரதமரை வரவேற்பதற்காக தமிழக முதல்வர் மற்றும் தமிழக ஆளுநர், பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், மேலும் பல்வேறு முக்கியமான நபர்கள் விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு சற்று நேரத்துக்கு வருகை தந்த நிலையில் இங்கிருந்து நேரடியாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு சாலை மார்க்கமாக செல்ல உள்ளார். பிரதமருடைய இந்த சாலை மார்க்கமாக செல்லும் வழியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில தொண்டர்கள் அனைவருமே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் அந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இங்கே மீண்டும் விமான நிலையத்திற்கு வந்து இந்த 1112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய சர்வதேச விமான நிலையத்தினுடைய புதிய கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய விழா மேடையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றவும் உள்ளார். அதாவது இந்த நிலையில பிரதமர் மோடி மற்றும் தமிழக முதல்வர் அனைவருமே இந்த ஒரே மேடையில் இங்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். இதனை அடுத்து இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கிட்டத்தட்ட இந்த விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநகர் மற்றும் புறநகர் பகுதி முழுவதுமே 8000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக இந்த விழா மேடை மற்றும் அந்த சாலை மார்க்கம் முழுவதுமே பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தின் தொண்டர்கள் அவர்களை வரவேற்பதற்காக காத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.